குட் மார்னிங் மை டியர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2. போன செமஸ்டரில் நாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 1 பார்த்தோம். இந்த செமஸ்டரில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2ல் ஃபஸ்ட் யூனிட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரான்ச் அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பிரான்ச் அக்கௌண்ட்னா என்ன, அதனுடைய டெஃபினிஷன் மீனிங் பற்றி ஃபஸ்ட்டு நாம் இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் மீனிங் ஆஃப் த branch account? The branch account, the dictionary meaning of the word, the branch is any subordinate division of the business, the subsidiary shop, office, etc. The dictionary meaning of the word, the branch is any subordinate division of a business, subsidiary shop, office, etc. According to the provision contained in section 29 the Companies Act 1956, it would appear that branch is any establishment carrying on either the same activity of that carried on by head office of the company. என்ன சொல்ல வராங்கன்னா branch accountனா என்ன, branch accountனா one company to another company transaction பண்ணுறதா branch account. என்ன சொல்கிறாங்கன்னா branch accountனா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு டிரான்சாக்ஷன் பண்ணணும். என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணால் நம்முடைய குட்ஸை டிரான்சாக்ஷன் பண்ணுறது அல்லது நம்முடைய லைபிலிட்டி அசட், இது எல்லாமே ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெயின் ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதனுடைய பிரான்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய லைபிலிட்டியும் அசட்டையும் டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் பிரான்ச் அக்கௌண்ட். இந்த பிரான்ச் அக்கௌண்ட் எப்படி பார்க்கணும்னா அதனுடைய ஃபார்மட் இருக்குது. என்ன ஃபார்மட் இருக்குன்னா த பிரான்ச் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ். இந்த ஃபார்மட் போட்டு தான் நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் போட்டு பார்க்க முடியும். எப்படி போட்டு போனால் இந்த பிரான்ச் அக்கௌண்ட் இந்த ஹெட் ஆஃபீஸ், இந்த ஃபார்மட் எப்படி படிக்கணுனாக்கா இந்த ஃபார்மட் படித்தா தான் நம்ம சம் அப்ளை பண்ண முடியும். அப்போ அந்த ஃபார்மட்டில் என்னென்ன பண்ணால் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே போடணும், டெபிட் சைடில் போடணும். இந்த பேலன்ஸ் பேரிடான் என்னென்ன ஓப்பனிங் பேலன்ஸ்னு போடனாக்கா உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அசட்னா என்ன, லைபிலிட்டி என்னன்னு சொல்லியிருக்கோம். அசட்னா உனக்கு கரண்ட் அசட் இருக்குது, ஃபிக்ஸட் அசட் இருக்குது. அதே போல் லைபிலிட்டினா கரண்ட் லைபிலிட்டி, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. கரண்ட் அசட்னா என்ன, கரண்ட் நடைமுறை இருக்கிறது தான் கரண்ட் அசட். ஐ மீன் ஸ்டாக், இன்வென்டரி, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் தி பேங்க், சண்டி டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே கரண்ட் அசட். ஃபிக்ஸட் அசட்னா என்ன, ஃபிக்ஸட் அசட் மீன்ஸ் லேண்ட், பில்டிங், மிஷினரி. அதே போல் ஷார்ட் டைம் லைபிலிட்டினா இருக்குது, ஷார்ட் டைம் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டினா என்னது, சண்டி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராப், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அண்ட் ஷார்ட் டைம் லைபிலிட்டினா என்னது, ஆல் த ஷேர்ஸ், த ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டல், ஈக்விட்டி கேபிட்டல், டெபெஞ்சர்ஸ், இது எல்லாமே என்ன இருக்குது, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. இந்த அசட்டும் லைபிலிட்டி எங்கெங்கே இந்த ஹெட் ஆஃபீஸில் பிரான்ச் அக்கௌண்ட் ஹெட் ஆஃபீஸில் எங்கெங்கே அப்ளை பண்ணாக்கா டெபிட் சைடில் எது அப்ளை பண்ணணும், கிரெடிட் சைடில் எங்கே அப்ளை பண்ணுறது ஃபார்மட் பார்க்கணும். அப்போ அசட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே எங்கே வரணும், டெபிட்டில் வரணும். அசட் இன் த பிகினிங், ஸ்டாக், டெப்டாஸ், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ஓப்பனிங் அசட் எல்லாமே டெபிட்டில் வரணும். க்ளோசிங் அசட் எல்லாமே கிரெடிட் சைடில் வரணும். திரும்ப சொல்கிறோம், ஓப்பனிங் அசட் எல்லாமே டெபிட் சைடில் வரணும். ஸ்டாக், டெப்டாஸ், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அதே க்ளோசிங் அசட் எல்லாம் எங்கே வரணும், பேலன்ஸ் க்ளோசிங் அசட் எங்கே, ஸ்டாக், டெப்டாஸ், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர். ஓப்பனிங் அசட்லாம் டெபிட்டு, க்ளோசிங் அசட்லாம் கிரெடிட். அதுக்கு ஆப்போசிட் லைபிலிட்டி. என்ன சொல்கிறாங்க, ஓப்பனிங் லைபிலிட்டிஸ் எல்லாமே எங்கே வரணும், கிரெடிட்டில் வரணும். க்ளோசிங் லைபிலிட்டிஸ் எல்லாமே டெபிட்டில் வரணும். இது தவிர்த்து வேறு என்னென்ன ஹெட் ஆஃபீஸில் என்னென்ன கொடுக்கணுனாக்கா குட்ஸை சென்ட் பண்ணால் ஹெட் ஆஃபீஸில் டெபிட் கொடுக்கணும். அது கூட குட்ஸ் சென்ட் பண்ணுறது பேங்க் எக்ஸ்பென்சஸ். அது நெக்ஸ்ட் பண்ணது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். குட்ஸை சென்ட் பண்ணுறோம், பேங்க் எக்ஸ்பென்சஸ், ஆல் த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட்டில் போடுறோம். அதே போல் என்ன பண்ணாக்கா குட்ஸை சென்ட் பண்ணுறது டெபிட்டில் போடுறோம். அந்த குட்ஸை சென்ட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுச்சு, ரிசீவ் ஆகிடுச்சுன்னா கிரெடிட் சைடில் போகிறோம். திரும்ப சொல்கிறோம், ஹெட் ஆஃபீஸில் ஃபார்மேட்டில் என்னென்ன வரணும், ஓப்பனிங் அசட் எல்லாமே டெபிட்டில் வரணும், க்ளோசிங் அசட் எல்லாமே கிரெடிட்டில் வரணும். ஓப்பனிங் லைபிலிட்டி எல்லாமே கிரெடிட்டில் போகணும். அதே போல் க்ளோசிங் லைபிலிட்டி எல்லாமே டெபிட்டில் வரும். வேறு என்னென்ன ஹெட் ஆஃபீஸில் வேறு என்னென்ன வரும்னாக்கா ஆல் த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே
ஹெட் ஆஃபீஸில் டெபிட் லோன் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறோம், பெட்டி கேஷ் அண்ட் சேலரி அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஆல் தி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட். அண்ட் இன்கம் ரிசீவ்ட் எல்லாமே கிரெடிட் சைட். என்னென்ன இன்கம் இருக்குது, கேஷ் கலெக்டட் பண்ணுறது எல்லாமே. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் ரிசீவ்ட் எல்லாமே கிரெடிட் சைடில் போடணும். குட்ஸு சென்ட் பண்ணுறது எல்லாமே எங்கே வரணும், டெபிட்டில் வரணும். குட்ஸை சென்ட் பண்ணிட்டோம், அந்த குட்ஸை சென்ட் பண்ணது எல்லாமே திரும்ப ரிசீவ்ட் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஒரு கம்பெனிக்கு நான் என்ன பண்ணுறேன், குட்ஸை சென்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறான், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு அனுப்புகிறான். என்னென்ன அனுப்புகிறான், குட்ஸை குட்ஸு சென்ட் பண்ணிவிட்டேன், அடுத்தது ரிசீவ்ட் ஆகிடுச்சு. குட்ஸை சென்ட் பண்ணால் டெபிட்டில் போடுறோம், அதே குட்ஸை ரிசீவ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை பண்ண ரிட்டர்ன் அனுப்பினா அது கிரெடிட் சைடில் போடுறோம். இதை பார்க்குறது தான் இது இந்த ஃபார்மெட்டில் போடுறதான் பிரான்ச் அக்கௌண்ட் ஹெட் ஆஃபீஸ். லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஈக்குவல் பண்ண பண்ணோம், பிரான்ச் அக்கௌண்ட்டே ப்ராஃபிட்டில் வரும். இங்கே பேலன்ஸ் அதிகமாக இருந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ராஃபிட் வரும். இங்கே பேலன்ஸ் அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் பி&எல் லாஸ் வரும். இங்கே பேலன்ஸ் அதிகமாக இருந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே பிரான்ச் ப்ராஃபிட் வரும். அதே இங்கே பேலன்ஸ் அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே லாஸ் வரும். திரும்ப சொல்கிறேன், மெயின் ஹெட் ஆஃபீஸுடைய ஃபார்மெட் என்னென்னா, பிரான்ச் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட் என்னன்னாக்கம் ஆல் த அசட் எல்லாமே பிகினிங் அசட் எல்லாமே டெபிட்டில் வரணும், க்ளோசிங் அசட் எல்லாமே கிரெடிட்டில் வரணும். திரும்ப என்னென்ன டெபிட்டில் வரும் கிரெடிட் வரணுனாக்கா ஆல் த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட்டில் போடுறோம், இன்கம் ரிசீவ்ட் கிரெடிட்டில் போடுறோம். எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்தது கமிஷன், சேலரி இது எல்லாமே எங்கே வரும், டெபிட் செல்லில் வரும். கிரெடிட் செல்லில் கேஷ் ரிசீவ்ட், பில்ஸ் ரிசீவ்ட் எல்லாமே கிரெடிட் செல்லும். இதுதான் ஹெட் ஆஃபீஸுடைய ஃபார்மெட். அடுத்து என்ன பண்ணால், த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் பாஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் த ரெக்கார்ட் பிரான்ச் டிரான்சாக்ஷன். அவன் என்ன சொல்லலாம், ஜேர்னல் என்ட்ரி கொடுத்து ஃபார்மெட் போட சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஃபார்மெட் போடுறான், வென் குட்ஸ் ஆர் சென்ட் டு பிரான்ச். ஒரு குட்ஸை சென்ட் பண்ணால் அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட். ஒரு குட்ஸை சென்ட் பண்ணால் அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்னா, பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட். கிவ் என்ன பண்ணாக்கா பீயிங் என்ன பண்ணால் அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். செகண்ட் என்ன பண்ணால், பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். அடுத்தது கேஷை ரிசீவ் பண்ணுறோம், கேஷ் ரிசீவ்டு ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட்டார். திரும்ப சொல்கிறாங்க, குட்ஸை சென்ட் பண்ணால் பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட். கேஷ் ரிசீவ்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னது, பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்தது க்ளோசிங் அசட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் அசட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட். க்ளோசிங் அசட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, க்ளோசிங் பேலன்ஸ் அசட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ் அசட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அசட் அக்கௌண்ட் கிரெடிட் போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், க்ளோசிங் பேலன்ஸ் லைபிலிட்டிக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டிக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் லைபிலிட்டி அக்கௌண்ட், பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் லைபிலிட்டி அக்கௌண்ட்ஸ் கிரெடிட்டர்ஸ். அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ் லைபிலிட்டிக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினாக்கா, பிரான்ச் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட்டர்ஸ். அடுத்தது ப்ராஃபிட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். 5 ஃபார்மெட் போடணும். ஃபஸ்ட்டு பார்க்குறது, ஒரு குட்ஸை சென்ட் பண்ணால் அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினாக்கம், பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு குட்ஸ் பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். ஒரு கேஷை ரிசீவ் பண்ணால் அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் அசட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அசட் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். க்ளோசிங் பேலன்ஸ் அசட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி, பிரான்ச் அசட் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். அடுத்தது க்ளோசிங் லைபிலிட்டிக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னன்னாக்கா, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பிரான்ச் லைபிலிட்டி அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ் லைபிலிட்டிக்கு ஜேர்னல் என்ட்ரி, பிரான்ச் லைபிலிட்டி அக்கௌண்ட்ஸ் டெப்டாஸ் டு பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ். அடுத்து லாஸ்ட் ஒன் அண்ட் ப்ராஃபிட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரினா, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிராட். பிரான்ச் அடுத்து லாஸ்ட்டாக சொன்னால், ப்ராஃபிட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா, பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ்.
இதில் என்ன மெயின் கான்செப்ட்னா ஃபார்மட் கரெக்டாக இருக்கும். என்ன ஃபார்மட்னா ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் ஹெட் ஆஃப்ஸுடைய ஃபார்மட் ரூல்ஸ் என்னென்னாக்கா ஓப்பனிங் அசெட் எல்லாமே டெபிட்டில் இருக்கணும், க்ளோசிங் அசெட் எல்லாம் கிரெடிட்டில் வரணும். வேறு என்னென்ன டெபிட்டில் போடணும், ஆல் த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட்டில் போடணும், கிரெடிட்டில் இன்கம் ரிசிப்ட் கிரெடிட் பண்ணணும். இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் டெபிட்ஸில் என்ன வரணும், ஒரு குட்ஸை சென்ட் பண்ணுறோம், ஒரு வாங்குறது எல்லாமே ஒரு குட்ஸை நம்ம சென்ட் பண்ணுறோன்னா அது எனக்கு எங்கே போகணும், டெபிட்டில் போகணும். அதே குட்ஸை ரிசீவ்ட் ஆகிடுச்சு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா கிரெடிட் சைடில் போகிறோம். இதுதான் பிரான்ச் அக்கௌண்ட்டுடைய என்னது ஃபார்மெட். இந்த ஃபார்மெட் படித்தாவே உனக்கு ஈஸியாக புரியும்.